இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு பிரியா. இசையக்கா முக்கியமான விஷயமா ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் gift பண்ணனுமா, ஆர்டர் பத்தி பேசணுமா, உங்களை உடனே வர சொன்னாங்கக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். நீ எனக்கு லொகேஷன் அனுப்புறியா? உடனே அனுப்புறேன்க்கா. நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்கக்கா. வணக்கம். வணக்கம். சண்முக சுந்தரம் சார் இந்த மீட்டிங்க்கு வர சொல்லிருந்தாரு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருமா. கேட்டு பார்க்குறேம்மா. சரி சார், உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சார், அனுப்பி விடுறேன் சார். ஆமா, உன்னை வர சொல்றேன் சார். போலாமா? போமா. அத்தை, இது எல்லாமே ஓகே அத்தை. சரிம்மா, நான் கட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. அண்ணி, இது எல்லாத்தையும் கொடுங்க. அண்ணா, உனக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு? ஸ்ரீஜா கட்டிட்டு வரட்டுமே. நீ சொல்லுண்ண. இந்த மேங்கோ எல்லோ பர்பிள் பிடிச்சிருக்கு. சரிண்ணா. அண்ணி, இந்தாங்க. இப்ப போய் உங்களுக்கு பிடிச்ச சாரியை கட்டிட்டு வாங்க. அண்ணன் பார்க்கணும்னு சொன்னாரு. சரி. வர்ஷினி, இந்த புடவைய போய் நீ கட்டிட்டு வாமா. ராகவ் பார்க்கணும்னு ஆசைப்படுவான்ல. ஆமாமா, முகூர்த்த புடவையில உங்க அத்தைய நான் முதல்ல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அப்பா சூப்பர். அந்த சந்தோஷம் ராகவுக்கும் வேணும்ல. சரி, வா இசை. சீக்கிரமா உனக்கு பிடிச்ச புடவையா பார்த்து எடுத்துக்கோ. அத்தை, இல்ல அத்தை, ஆக்சுவலா கடை ஓனர் ஒரு gift ஆர்டர் பண்ணணும்னு சொன்னாரு. அதான் அவரை பார்க்க வந்திருக்கேன். கீழே அவர் இல்ல, எங்க இருக்காருன்னு கேட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது வேலை விஷயம் அத்தை, பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சரி, நீ சீக்கிரமா வந்துரு. நாங்க இங்கே வெயிட் பண்றோம். சரி, சரிங்க அத்தை, வந்துடுறேன். கஸ்டமர்ஸுக்கு கிராண்டா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். கொடுக்குற கிஃப்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நமக்கும் பட்ஜெட்ல இருக்கணும். அது மாதிரி ஒரு கிஃப்ட் இருந்தா நல்லா இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல விஷயம்தான். நான் நல்லா யோசிச்சு பெஸ்டா ஒரு சாம்பிள் அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, நம்ம பிரமாதமா பண்ணிடலாம். ஓகேம்மா. தேங்க் யூ so much சார். அவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. எதுவும் தெரியலையே. அண்ணா, நான் ஏன் கேட்டேன்னு தெரியுமா? வர்ஷினி அண்ணி சாரி கட்ட போயிருக்காங்க, இவங்களும் கட்ட போயிருக்காங்க. ஸ்ரீஜா அண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வராங்களான்னு பாப்போமா? ஏய் பல்லவி, ஸ்ரீஜா முதல்ல கட்டிட்டு வரட்டுமே. சும்மா இருண்ணா, எப்படி வராங்கன்னு பாப்போம். வர்ஷினி, சூப்பரா இருக்கு. சரி, மாத்திட்டு வந்துருவா. சரி. அண்ணா, போச்சா? எப்படி இருக்கு? எனக்கு பர்பிள் கலரும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எங்க உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். அக்கா, எப்படி இருக்கு? நல்லா கட்டிட்டு வந்தீங்க போங்க. அண்ணன் மாம்பழ கலர்ல வயலட் கலர் டிசைன்ல சின்னதா பார்டர் வச்ச மாதிரி புடவை சொன்னாங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம வயலட் கலர் புடவையில எல்லாம் வந்திருக்கீங்க.
ஆனா ஒண்ணு பாருங்க, அம்மா செலக்ட் பண்ண இசை முன்னாடி இங்க இல்லவே இல்ல. ஆனா கரெக்டா அண்ணன் சொன்ன கலர் புடவையிலேயே இங்க வந்தாங்க. சும்மா ப்ளீஸ். ஏய் நில்லு. நீங்க யார் மேடம்? என்னது? யார் மேடமா? நடிக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்கு நீ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கரண்ட் ஷாக் வச்ச? நீ யாருக்கு முதல்ல ஃபோன் பண்ண? இப்ப மரியாதையா சொல்றியா இல்ல நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? மேடம் டேய் சொல்றா, கேக்குறல்ல, சொல்றா, மேடம் மேடம் சொல்றா, ப்ளீஸ் சொல்லு. மேடம் வேணாம் மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். ஏய் இப்ப நீ சொல்லலன்னு வெச்சுக்கோ, இப்பவே நான் போய் ஓனர் கிட்ட பேசிடுவேன். அதுக்கப்புறம் போலீஸ் வரும், நீ ஜெயிலுக்கு தான் போகணும். புரியுதா உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க மேடம். நிறைய பணம் தந்தாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். பானுமதின்னு ஒருத்தவங்க தான் பணம் கொடுத்தாங்க. பானுமதியா? போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க வேற இருக்காங்க. ஏய் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஒருத்தருக்கு உயிர் போகுங்கிறது தெரியாது உனக்கு? மரியாதையா போய் ஷாக்க கட் பண்ணு. யாரையும் கொன்றாத. போ. ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன். போயா முதல்ல. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. உண்மையா? அ, அ, என்ன உண்மை? அன்னைக்கு நைட் நான் உங்களை வந்து பார்த்தேன்ல, விஷாலும் ஸ்ரீஜாவும் இங்க இருக்காங்களான்னு நான் கேட்கும்போது நீங்க விஷால் வீட்டுக்கு போயிட்டாருன்னு தானே சொன்னீங்க. ஆனா நைட்டு விஷால் வீட்டுக்கு வரல, அந்த ஸ்ரீஜாவும் வீட்டுக்கு வரல. காலையில தான் 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு விஷாலும் ஸ்ரீஜாவும் இங்கே தானே தங்கி இருந்தாங்க. தயவு செஞ்சு மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இவ தெரிஞ்சு கேக்குறாளா இல்ல தெரியாம கேக்குறாளான்னு தெரியலையே. ரம்யா ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களால குடும்பத்துல நிறைய பிரச்சனை. ரம்யா நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க ப்ளீஸ். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் அன்னைக்கு என் வீட்டு பார்ட்டிக்கு வந்தாங்க. பார்ட்டி முடிஞ்சது அப்பவே கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நடக்கல, எனக்கும் எதுவும் தெரியாது. இல்ல அன்னைக்குதான் நீங்க கேட்டப்பவே நான் சொல்லிட்டேனே அவங்க போயிட்டாங்கன்னு. அப்புறம் என்னங்க? இல்லங்க, நிச்சயமா போலங்க. அவங்க இங்கதான் இருந்திருக்காங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ, நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ரம்யா 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 ப்ளீஸ் ரம்யா. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க பண்றது நல்லதே இல்லங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் நல்லது இல்லங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க முதல்ல வெளியே போங்களேன், போங்க. எங்க ப்ளீஸ் நான் சொல்றது முதல்ல போங்கங்க, போங்க.